வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த வாரம் முழுக்கவே ஒருவேளை உணவு நாள் முழுவதும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபியை பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் டாக்டர்? சோளச்சோறு பொங்கி சாப்பிட்ருக்கீங்களா நீங்க? இல்ல, கேள்விப்பட்டது இல்லை டாக்டர். கேள்விப்பட்டது இல்லை. அதாவது இன்னைக்கும் கிராமங்களில் அல்லது சில விதமான ஊர்களில், அதாவது கிராமம் சார்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர்களில் எல்லாம் அவங்க சோளச்சோறு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இந்த சோளச்சோறுக்கு பார்த்தீங்கன்னா வேறு விதமான துணை உணவுகளை சேர்த்து அவங்க சாப்பிடுவாங்க. அதில் நாம் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிற அந்த உணவு அப்படிங்கிறது சோளச்சோரோட பூண்டு குழம்பு. இது சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் முழுவதுக்கும் தேவையான ஆற்றலும் கிடைக்குது, ஒரு நாளுக்கு தேவையான உள் உறுப்புகள் செயல்பாடுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் அதில் கிடைச்சது. சோளம்ல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க டாக்டர்? அரிசியிலிருந்து இது எந்த வகையில சிறந்தது? அரிசியிலேருந்து நம்ம சிறந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுமா. அரிசி ஒரு விதமான நன்மை கொடுக்கும், சோளம் வேற விதமான நன்மை கொடுக்கும். இப்போ நாம செய்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விதமே, ஒவ்வொரு உணவுமே ஒவ்வொரு விதமான நன்மை கிடைக்கும். நம்ம இதை விட இது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறது இல்லை. இப்போ சோளத்தினுடைய நன்மைகளை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா அரிசி அப்படிங்கிறது அது ஒரு விதமான நன்மை இருக்குது. இப்போது அந்த அரிசியை விட சோளத்தை எதுக்காக நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னாச்சுன்னா, இன்றைய காலகட்டத்தில் கடையில் கிடைக்கக்கூடிய பல விதமான வெள்ளை அரிசிகள், தீட்டப்பட்ட அரிசிகள், அதனுடைய பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சோளத்தை அறிமுகப்படுத்துகிறோம். இப்போது பாரம்பரிய அரிசிகள் எல்லா இடத்துக்கும் போதுமான அளவுக்கு இல்லை. முழுமையாக அவங்க அரிசி தயாரித்து கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. கடையில் கிடைக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த அரிசிகள் எல்லாமே சத்தற்ற சக்கை அரிசிகள் அப்படிங்கிறத பல ஆய்வு மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு மாற்றாக நாம் இந்த சோளத்தை உயர்வாக சொல்லலாம். ஆனால் பாரம்பரிய அரிசிக்கும் இந்த சோளத்துக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. அது மாதிரி சிகப்பரிசியாக இருக்கட்டும், கருப்பரிசியாக இருக்கட்டும், அதில் நம்ம சோறு பொங்கணும் அப்படின்னாச்சுன்னா அதனால் நமக்கு தாராளமாக கிடைக்கும்படியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம அந்த அரிசி சோறை பொங்கி சாப்பிடலாம். ஒரு நாள் முழுவதுக்கும் தேவையான ஊட்டம் அதில் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமையில நம்ம சோளச்சோறு அறிமுகப்படுத்துறதுக்கான காரணம் இதுதான். டாக்டர், இந்த சோளச்சோறு எப்படி செய்யுது? இது கூட நம்ம என்ன வச்சு சாப்பிட போறோம், அது எப்படி செய்யுது டாக்டர்? பொதுவாக சோளத்தை குருணைன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன குட்டி இதாக பண்ணி எடுத்துக்கிட்டு நோய் அரிசி மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு அதை வழக்கம் போல் தண்ணீர் ஊற்றி சோறு மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இந்த சோறுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம பழைய காலத்தில் பயன்படுத்தின பூண்டு குழம்பு, அதாவது நம்ம மிளகாய் இல்லாமல் மிளகு அல்லது இஞ்சி சேர்த்து இதில் செய்யக்கூடிய அந்த பூண்டு குழம்பு நம்ம இதுக்கு துணை உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த சோளத்தினுடைய முழு நன்மைகளும் கிடைக்கும். இந்த சோளம் அதனுடைய அடிப்படை ஒரு உணவாக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பூண்டு தன்மை, மிளகனுடைய தன்மை, இந்த குழம்புல இருக்கக்கூடிய மற்ற பொருட்களுடைய தன்மைகளோட சேர்த்து உடலுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தடவை இப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு தானே நீங்கள் சாப்பிட்றீங்க, இதில் என்ன பெரிய நன்மை கிடைச்சிட போகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த பூண்டு குழம்புல இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நம்ம வரிசையாக எடுக்கணும்னா 30-40 விதமான நன்மைகள் இதில் இருக்கும். பூண்டுக்கு மாத்திரமே ஒரு 5-6 நன்மைகள், சாதாரணமாக 5-6 நன்மைகள் இருக்கும். அதே மாதிரி அதில் போடக்கூடிய மிளகுக்கு ஒரு 10-15 நன்மைகள் இருக்கும். இதெல்லாம் வேறு உறுப்புகளில் செயல்படக்கூடியதாக இருக்கும். இப்போ மூளையை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும், இதயத்துக்கு இயக்கத்தை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா வயிறில் தங்கி இருக்கக்கூடிய, நாள்பட தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது மாதிரி பல நன்மைகள் இதில் இருக்கிறதுனால இது மிகச்சிறந்த ஊட்டம் அளிக்கக்கூடிய, நாள் முழுவதும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். நிச்சயமா நாள் முழுவதும் அருமையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி செய்யறதுன்னு நான் நேர்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுறேன். சோளச்சோறு பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். சோளச்சோறு பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சோளம், பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், மிளகு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, குடம்புளி. சோளச்சோறு சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதம் எப்படி வடிப்போமோ அதே போல் தான் குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பிறகு பூண்டு குழம்பு சாதாரணமாக நம்ம மிளகாயெல்லாம் பயன்படுத்துவோம். அந்த மிளகாய் பயன்படுத்தாமல் காரத்துக்கு நம்ம மிளகு, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். முதல்ல சாதம் வடிச்சிடலாம். சோளச்சோறு, சோளம் நல்லா கொஞ்சம் அந்த நொய் மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அது நம்ம போட்டுக்க போகிறோம். முதல்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சோளம் போட்டாச்சு, இப்போ நம்ம குக்கரில் வச்சாச்சு. இப்போ 3 விசில் வந்தாச்சு. நம்ம அடுப்பை அணைச்சிட்டு பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா முழு பூண்டாக வேணுனாலும் முழு பூண்டாகவும் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு. இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் போட போகிறோம். இது ரெண்டுமே இப்போ நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள், கொடம்புளி ஏற்கனவே நல்லா ஊற வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போடுவோம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டிருக்கோம். நல்லா கலந்துட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு கடைசியாக நம்ம இறக்கும்போது இந்த மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். சோளச்சோறு எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. சாதம் நல்லா வெந்திருக்கு, குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் மிளகுத்தூள் போட்டுடலாம். மிளகுத்தூள் போட்ட உடனே சும்மா ஒரு 2 செகண்ட் அது இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். சோளச்சோறு பூண்டு குழம்பு அருமையாக தயாராகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சோளச்சோறு பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நம்ம சாமை வரகெல்லாம் எப்படி செய்வோமோ அதே போல் தான் இந்த சோளச்சோறும் வந்திருக்கு. பூண்டு குழம்புல நம்ம காரத்துக்கு மிளகு போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம். அந்த காரமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் 2 கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். டாக்டர் என்ன விளக்கம் சொல்ல போறாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். டாக்டர், சென்னையிலிருந்து ஸ்ருதி அப்படிங்கிற நேர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து முகத்தில் வந்து பிம்பிள்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அது வந்து க்ரீம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக முகத்தில் பருவ வருது. அவங்க வயசு குறிப்பிட்டிருக்காங்களா? என்ன வயசு? 13 வயசு. 13 வயசு. இப்போ இந்த பருவ மாற்றம் காரணமாக வரக்கூடிய அந்த பருவை வந்து நம்ம ஒன்றும் தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டாலே போதும், இயல்பாயிடும். அதாவது அந்த பருவ மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அந்த உள் பல மாற்றங்கள் நடக்குது. அதில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஹார்மோன் மாற்றம். அந்த ஹார்மோன் மாற்றம் தான் இந்த பருவ வர்றதுக்கு காரணமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் வேறு சில மாற்றங்களும் உடலில் நுட்பமாக நடக்கிறதுனால அந்த முகப்பரு வர்றது தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது இந்த மாதிரியான ஏதோ ஒரு உள் மாற்றத்தினால தோலில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குள்ள வாய்ப்பு உடலே ஏற்படுத்திக்கும். நாம் அதில் ஒரு க்ரீமை போடுறது அல்லது கையில் கொண்டு போய் அதை பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள் எதுவுமே பண்ணக்கூடாது. நாம் அதுக்கான தீர்வு நம்ம முதல்ல சொல்கிறது, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா விதமான கடையில் இருக்கக்கூடிய விளம்பர க்ரீம்களை முழுமையாக நீக்கிட்டு முகத்தில் சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் கொஞ்சம் நல்லா முகத்தில் நல்லா பூசிட்டு ஒரு வாய் அகலமான பாத்திரத்தில் இளம் சூடுள்ள வெந்நீர்லேருந்து வரக்கூடிய ஆவியை முகத்தில் படுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா முகத்துக்கு போதுமான அளவுக்கு சத்து கிடச்சிடும். அந்த பருக்கள் வந்தாலும் அது வேகமாக நீங்கிறதுக்கான வழி இது கிடச்சிடும்.
அடுத்த நேயர் குமார்னு வேலூர்லேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அவங்க வந்து கிட்னி ப்ராப்ளம்காக ஏற்கனவே டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தசைப்பிடிப்பு ஏற்பட்டுடுது, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக ஏதாவது ஒரு நோய்க்காக மருந்து சாப்பிடும்போது அதுக்கு இந்த மாதிரி, அதாவது என்ன மாத்திரைன்னு அவர் குறிப்பிடல நினைக்கிறேன் அவர், அந்த மாத்திரைக்கான சில விதமான, அதாவது அந்த மருந்து கிட்னியில் வேலை செய்யணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட மருந்தாக இருந்தாலும் அதற்குன்னு சில துணை விளைவுகள், பக்க விளைவுகள் சொல்லுவாங்க, அது இருக்கும். அதை வராமல் தடுக்கிறதுக்கான என்ன மருந்து அப்படிங்கிறது அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதை செய்யணும். ஆனால் பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னாச்சுன்னா, அவர் என்ன விதமான மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி, கீரை உணவை அதிகமாக எடுத்துக்கணும். பொதுவாக கீரை அதிகமாக சாப்பிட்டாச்சுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் குறையும் அப்படின்ற ஒரு கருத்துப்படுது. அது தவறான கருத்து. கீரைகள் கிட்னியினுடைய அடிப்படை செல்கள், ஸ்டெம் செல்ஸில் போய் நேராக வேலை செஞ்சு அதனுடைய பலத்தை அதிகப்படுத்துது. போன் மேரோவில் இருக்கக்கூடிய, அதாவது எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜையில் போய் வேலை செஞ்சு எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. மூளையில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை சரிப்படுத்தி உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. இது மாதிரி பல தளங்களில் கீரை வேலை செஞ்சு அந்த கிட்னியை பாதுகாக்கிறதுக்கான வழிவகைகளை நம்ம உடம்புக்கு உதவியாக இருக்குது. அதனால் கீரை உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தபடியாக மிகச்சிறந்த தேன், நல்ல ஒரு தரமான தேன், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் வெறும் தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டாலே இந்த நிலையிலிருந்து அவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிப்பக்கம் ஏதாவது ஒரு எண்ணெய், சித்த மருந்து கடைகளில் காய திருமேனி தைலம்னு கிடைக்கும், அல்லது பிண்ட தைலம்னு கிடைக்கும். இதை அதை தடவிட்டு இளம் சூடுள்ள வெந்நீர் வச்சு உத்தரம் கொடுத்துருந்துச்சுன்னா அந்த தசையில் ஏற்படக்கூடிய ஒரு பற்றாக்குறை காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு செயல் குறைவு சரியாகி அது இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமா டாக்டர், நிறைய விளக்கமாக விரிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க டாக்டர். நன்றி. நாள் முழுவதும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சோளச்சோறு பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை வேறொரு ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.